நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண போறது யாரு 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 யாரு? ஒரே ஒரு எழுச்சி வாய்ந்தா இருக்கான். மேடம் சொல்லுங்க. ஹலோ, என்ன தூங்கிட்டு இருக்கியா? ஆமா, உங்களுக்கு நான் விடுற கொரட்டை சத்தம் கேட்கலையா என்ன? ஏய், நான் பேசுற மாதிரி பேசி என்ன வெறுப்பேத்தாத. ஏன் காப்பிரைட் வாங்கிருக்கியா? கேஸ் போட போறியா? இல்ல நான் கேஸ் எல்லாம் ஒண்ணு போட மாட்டேன். ஸ்ட்ரைட்டா தண்டனை தான். வெட்டு 1 துண்டு 2. சரி விடு, விஷயத்துக்கு வா. அப்படின்னா தலைப்புற காரியமா ஃபோன் பண்ணிருக்க. பார்ட்னர், எனக்கு ஒரு அட்வைஸ் வேணுமே. அப்படியா? கேளு. ஒருவேளை உன்கிட்ட யாராவது ஒருத்தவங்க ஏதாவது முக்கியமான விஷயத்த மறைச்சு வச்சாங்கன்னா அத எப்படி கண்டுபிடிப்ப? உன்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் யாருக்கு வரப்போகுது? எவ்வளவு தைரியம்? அவன் யாருன்னு மட்டும் சொல்லு, உண்டு இல்லன்னு பண்ணிடுறான். சொல்லு மாலதி. விஸ்வா, காமெடி பண்ற நேரமா இது? நான் உன்கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓகே சரி, என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. ஹலோ, யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கேன் என்ன? இத பாரு, நீ சொன்ன ஒரே காரணத்தினால தான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து யோசிச்சுட்டு இருக்கேன். லெட் மீ கான்சென்ட்ரேட். ஓகே? அப்படினா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ஆன்சர் சொல்லிடுவேல்ல? வாய் மூடு. உன்கிட்ட யாராவது எதையாவது மறைச்சாங்கன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே மாலதி? எனக்கு நல்லா தெரியும் உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு. நான் ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு முட்டாள். அப்ப ஏன் என்கிட்ட கேக்குற? அண்ணன்கிட்ட கேளு. என் அண்ணனுக்கு இருக்க அளவுக்கு அறிவு எனக்கு இல்ல, அதனால அண்ணன்கிட்ட கேளு. ஓகே, நான் போனை வைக்கிறேன். மாமா கிட்டயா? இல்லப்பா, அவர் நேரம் தூங்கி இருப்பாரு. அப்படியே சொன்னாலும் அவர் கண்டிப்பா அக்கா கிட்ட சொல்லிடுவாரு. அப்புறம் அவ தேவையில்லாம இதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பா. இல்ல எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்கியா? அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல, ஆனா எனக்கு நிச்சயமா ஆன்சர் வேணும். நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஓகே, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாரு. அண்ணன் மாதிரி யோசிச்சு பாப்போம். ஒருவேளை அண்ணன் என் இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பான்? முதல்ல பிரச்சனையோட வேற எங்க இருக்குன்னு பாப்பான். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்னு ஆராய்வான். அவன் தேடுற சொல்யூஷனுக்கு ஐடியா வந்துட்டா அதுக்கப்புறம் அதையே ஃபாலோ பண்ணி காரியத்தை முடிச்சிருவான். வாவ்! யா என்ன வினய், சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரலையா? தூக்கமா? அது எப்படி வரும்? வேலை தான் தலைக்கு மேல இருக்கே. ராத்திரியில நீங்க வேலை பண்ண மாட்டீங்களே, அப்படி என்ன அவசரமான வேலை? மாயா? மாயாவா? மாயை. எல்லாம் எல்லாம் மாயை. இறைவனின் மாயை. இந்த வீடு மாயை, இந்த உலகமே மாயை, மொத்தத்தில் எல்லாமே மாயை. வினய், சொல்லுங்க. நீங்க சொன்ன போய் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல. மரியாதை சொல்லிடுங்க. மாயாக்கு எதிராக நீங்க என்ன சதி பண்றீங்க? ப்ளீஸ் வினய், ஏன் நீங்க தேவையில்லாம மாயாவை சந்தேகப்படுறீங்க? ஜீவிதா, எனக்கு வந்திருக்கிற டவுட் 100% உண்மை. அது மட்டும் இல்லாம நாளைக்கு இந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் ப்ரூவ் பண்ண போறேன். என்ன? அனாலிசிஸ், ரீசன், சொல்யூஷன். என் மரமண்டைக்கு சுத்தமா ஒண்ணும் புரியலப்பா. போதுமா? என்னால எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு புரிய வச்சிட்டேன். இப்ப ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. ஓகே? ஏய், நீ மன்னிப்பு சொன்னவனே ஞாபகம் வந்துருச்சு. நீ மாயா கிட்ட சாரி சொன்னியா இல்லையா? இல்ல, நாளைக்கு சொல்றேன். நிஜமா? போகும்போது ஃப்ளாஸ் எடுத்துட்டு போ. சரி, ஓகே, பை. குட் நைட். குட் நைட். என்னடி, நீ இவ்ளோ கஷ்டப்பட்டும் ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல. அக்கா, என்னடி நீ? உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் பொறுமையா இருன்னு? பொறுமையா எப்படி இருக்கிறது? உனக்கு தெரியாதுக்கா என் மண்டைக்குள்ள எவ்வளவு லோடு இருக்குன்னு. என்ன பண்றது? நீ உன் மைண்ட கூலா வச்சுக்கோ. கூலா எப்படி யோசிக்கிறது? தலைமையில ஐஸ் கட்டி வச்சுக்க சொல்றியா? சரி விடு, நீ சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். யார கிளர்னா இந்த உண்மை வெளியில வரும்? பெரிய பாட்டி இல்ல, சித்தி இல்ல,
அவங்க சின்ன விஷயத்தையே மழுப்பி தானே பேசுவாங்க. தாமு தாமு அவன் தான் இந்த வீட்ல இருக்கிறவங்களே ரொம்ப வீக்கான பார்ட். டேய் தம்பி, நாளைக்கு பலிப்பீடம் ஏறதுக்கு தயாரா இரு. எஸ் எஸ். அக்கா, நீ சொன்ன மாதிரி யோசிச்சு பார்த்தா சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. Thank you. I love you. சரி, குட் நைட். குட் நைட். குட் நைட். மேடம், உங்களை பார்க்க விஸ்வாஸ் சார் வந்திருக்காரு. அவர் உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மேடம். குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட். இப்ப எதுக்காக இங்க வந்த? இன்னும் இன்சல்ட் பண்ண ஏதாவது பாக்கி இருக்கா? மாயா, எதுக்காக நான் உன்னை இன்சல்ட் பண்ணணும்? ஏதோ தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன். ரிலாக்ஸ். அன்னைக்கு மட்டும் இல்ல, உனக்கு அடிக்கடி வார்த்தை தவறுது. உங்க தாத்தா என்ன மாலத்தி கூட கம்பேர் மட்டும்தான் பண்ணாரு. ஆனா நீ என்னடானா இந்த மாயாவை மாலத்தியாவே மாத்திட்ட. மாயா, ஒன்னு தெரிஞ்சுக்க, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. தப்பெல்லாம் அந்த எம்ங்கிற வார்த்தையில தான். எம் ஃபார் மால்தி, எம் ஃபார் மாயா. உனக்கு ஒன்று தெரியுமா? அடிக்கடி என்ன கூட சில பேர் விஸ்வாவுக்கு பதிலா வினய்னு கூப்பிடுவாங்க, வினய்க்கு பதிலா விஸ்வான்னு கூப்பிடுவாங்க. அதான் எங்க 2 பேர் எழுத்தும் வீல ஸ்டார்ட் ஆகுதுல்ல. அட, ஏதோ நான் கன்ஃபியூஸ் ஆகி வாய் தவறி மாயாக்கு பதிலா மாலத்தின்ட்டேன். ரிலாக்ஸ். இதுக்கு போய் எதுக்கு டென்ஷன் ஆற? நீ கேள்விப்பட்டிருப்பியே, எந்த ஒரு வார்த்தை தவறுதலா வாயில இருந்து வருதோ அது மனசுல இருந்து வருதுன்னு. மாயா, போதும். வேற நான் எப்படி உன்னை சமாதானப்படுத்துறது? மாலத்தி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான் மாயா. நான் எவ்வளவு ஆசையா நம்ம வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தா நீ இப்படி பேசிட்டு இருக்க. ஓ, நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். ஆனா நீ என்னடானா உன்னை பத்தி யோசிக்காத மாதிரி பேசுற. நல்லா யோசிச்சுக்கோ. அழையாத விருந்தாளியா விருந்துக்கு வந்துட்டேன்னு உங்க வீட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லிட போறாங்க. மாயாவுக்கு மாலத்தி அளவுக்கு இங்கீதம் இல்லைன்னு. மாலத்தி 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 என் மைண்ட்ல இல்ல, உன் மைண்ட்ல தான் நல்லா ஃபிக்ஸ் ஆயிட்டா. அட, எங்க வீட்டுக்கு உன்னை இன்வைட் பண்ண நானே நேர்ல வந்திருக்கேன். நீ என்ன இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? வரலாம்ல, வா 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 வா. என்ன காலையிலே சோம்பேறித்தனம்? சுறுசுறுப்பா இருக்கணும். நம்ம வீட்ல போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மங்கோஸ் மண்டையன் எங்க போயிட்டான்? பாட்டி, நீங்களா? யார தேடுற மாலதி? தாமுவ. தாமுவையா? ஏன், ஏதாவது வேலையா? ஒன்னு கேட்கணும். ஏதாவது முக்கியமான விஷயமா? அது இல்ல பெரிய முக்கியமான விஷயம் ஒண்ணும் இல்ல, சும்மா டைம் பாஸ்க்காக தான். ஏன் அக்கா தம்பி கிட்ட சின்ன விஷயம் கூட கேட்க கூடாதா? சொல்லுங்க பாட்டி, தாமுவை எங்கேயாவது பாத்தீங்களா? ஆ, நான் அவனை கடை வரைக்கும் அனுப்பியிருக்கேன். கடைக்கா? இவ்ளோ காலையில கடைக்கு அனுப்புனீங்களா? ஆமா, வேப்பங்குச்சி வாங்க. வேப்பங்குச்சியா? ஆனா பாட்டி, நம்ம வீட்ல எல்லாரும் டூத் பிரஷ் தானே யூஸ் பண்றாங்க, குச்சி எதுக்கு? நமக்காக இல்லம்மா, பெரிய பாட்டி இருக்காங்களே அவங்களுக்கு. அப்படியா? சரி விடுங்க. தாமு வந்த உடனே ப்ளீஸ் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சொல்றேன். இப்ப உன் உடம்பு எப்படிமா இருக்கு? உன்ன மாதிரி வாந்தி எல்லாம் வரது இல்லையே? இல்ல பாட்டி, எனக்கு இப்ப டான்ஸ் ஆடணும் போலதான் இருக்கு. டான்ஸ் ஆடி காட்டவா? வாயா. நம்ம தாமு இவ்ளோ காலையில கடைக்கா? இல்ல இவ்ளோ காலையில அவன் எழுந்திருச்சு நான் பார்த்ததே இல்லையே.
கண்டிப்பா எங்கேயாவது நல்லா தூங்கிட்டு இருப்பான். தாமு, தாமு தாமு எழுந்திருப்பா. தாமு எழுந்திரன்னு சொல்றேன்ல, எழுந்திரு. அம்மா என்னாச்சு? மோகன், முதல்ல இவனை வெளியில அனுப்பு. மாலதி இவங்கிட்ட பேசணும்னு தேடிக்கிட்டு இருக்கா. இவங்கிட்ட அவ என்ன கேட்க போறான்னு எனக்கு நல்லா தெரியும்பா. ஏ தாமு, எழுந்துடா. எழுந்துரு தாமு. அம்மா எழுப்பி எங்க அனுப்புறது? எங்கேயாவது அனுப்பி வைய. கடைக்கு அனுப்பி வச்சிரு ஏ சீக்கிரம். தாமு, எழுந்துரு 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 தாமு, சீக்கிரம் எழுந்துடுடா. நீ உடனே மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா. சீக்கிரம் போயிட்டு வா. அட ஏன்டா நிக்கிற? போ. ஓசில கொடுப்பாங்களா? காசு கொடுங்க. தாமு, மனதேக்கா, நான் இங்க இருக்கேன், நீ எங்க? பேசாம இரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா சும்மா இருக்க மாட்டேன். மாலதி கண்ணுல படாம பின் வழியா போயிடு. போ போ, சீக்கிரம் போ, நிக்காத போ. கடவுளே. டேய் தாமு, நீ பெட்லயும் இல்ல. ஆனா கண்டுபிடிச்சிருவேன். ஐயா எங்க இருக்காருன்னு போன் பண்ணா தெரிஞ்சிட போகுது. மவன நீ காலிடா. மனதேக்கா, அட்டென்ட் பண்ணவா வேணாமா? அட்டென்ட் பண்ணலாம். ஹலோ தாமு, என் செல்ல இவ்வளவு காலையில எங்கடா போயிட்ட நீ? சரி போகட்ட விடு. இப்ப நீ எங்க இருக்க? நான் உன்னை உடனே பார்க்கணும், சீக்கிரம் வா. அது மட்டும் இல்ல, நான் உனக்காக சுட சுட பக்கோடா பண்ணி வச்சிருக்கேன். டீ சாப்பிட்டுக்கிட்டே மஞ்சிக் பண்ணலாம்டா தம்பி. பக்கோடாவா? இதோ வரேன். இல்லக்கா, எனக்கு பசிக்கல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். என்ன பசிக்கலையா? பரவாயில்ல விடு. பண்ணதெல்லாம் நான் ஒருத்தியே தனியா உட்கார்ந்து சாப்பிட போறேன். சரி, ஓகே, பாய். கார பக்கோடா மனதேக்கா சாப்பிட போறல? இல்ல அக்கா, நீ சாப்பிட கூடாது. எப்படி வராம போயிடுவான்னு நான் பாத்துறேன். குட் மார்னிங் ப்ரோ. சீக்கிரமா வந்துட்டேன். நான் கூட இன்னைக்கு சீக்கிரமா தான் வந்திருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்துட்டேன். தாத்தா பார்த்தாருன்னா ஆச்சரியப்படுவார். என்னடா அவன் 10 நிமிஷம் முன்னாலே வந்துட்டானேன்னு. ஆக்சுவலி தாத்தாவும் சித்தப்பாவும் காலையிலேயே ஒரு வேலையா வெளியே போயிட்டாங்க. கிடைச்ச ஒரு சான்ஸும் மிஸ் ஆயிடுச்சே. ஐஎஸ்டி கால். ஒரு நிமிஷம். ஹலோ தீபக். கனடால இருந்து என் ஃப்ரெண்ட் பேசுறான். ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். ஓகே. கரியான். சொல்றா, எப்படி இருக்க? குட் மார்னிங் மாயா. வெரி குட் மார்னிங். அப்புறம் மாயா, நான் சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு நீ டின்னர்ல சமைச்ச சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்காக உன்னை பாராட்டியே ஆகணும். யார் கத்து கொடுத்தா? எங்க மாம் தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. மாம்? அப்படின்னா கண்டிப்பா உங்க மாம் ஒரு 5 ஸ்டார் ஒரு செஃபா தான் இருக்கணும். என்ன? இல்ல, ஐ மீன் இவ்வளோ அருமையான சாப்பாடு ஒரு ப்ரொஃபஷனல் பண்ற மாதிரி இவ்வளோ கச்சிதமா பண்ணிருக்கனா கத்து கொடுத்தவங்க கண்டிப்பா செஃபா தான் இருக்கணும். ரொம்ப நாள் ட்ரைனிங் எடுத்திருப்பியே. 1 வருஷம், 2 வருஷம், இல்ல 3 வருஷம்? அங்க பாத்தியா ஜீவிதா, மாயா வந்திருக்கான். ஆச்சரியமா இருக்கே. எப்படி இருக்க? குட் மார்னிங் மாயா. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாயா, you here? Good to see you. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். எப்படி இருக்கமா? நீயும் எங்க கூட டிஃபன் சாப்பிட வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காருமா.
குட் மார்னிங். ஹாய்மா. ஹாய் அத்தா. good morning. ஹாய் சித்தி. குட் மார்னிங். என்ன எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது? Are you okay? யூனோ மாயா, நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்துட்டனா எங்க எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. திடீர்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உன்னை சமைக்க சொல்லி சாப்பிட்டுக்கலாமே. எனக்கு புரியல. இப்போ நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, வீட்டில் உட்காந்துக்கிட்டே 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட வேண்டிய சாப்பாடை இங்கேயே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். வினய் சார், ம் டிரைவர் வண்டி எடுக்கணுமா? உங்ககிட்ட இருந்து சாய் வாங்கிட்டு சொன்னார். ஓ ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த பன்னீர் குருமா சூப்பர். தேங்க்யூ சார். இப்போ கொடுத்தா கூட சாப்பிடுவேன். ஆக்சுவலி மாயா, எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுறியா? நீ கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்த அன்னைக்கே தயவு செஞ்சு என் பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் சமையலை கற்றுக் கொடு. இவர் ரொம்ப ஹோம்லியாக சமைப்பா. ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிற மாதிரிலாம் இவளுக்கு அந்தளவுக்கு சமைக்க தெரியாது. என்னாச்சு மாயா? என்ன ப்ராப்ளம் ஆயா? நான் இப்ப உங்க எல்லார்கிட்டயும் ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் கொடுத்த அந்த டின்னர் என் கையால சமைச்சது இல்ல. அது நான் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தது. என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா நீ எதுக்காக அப்படி பண்ண மாயா? ஒருவேளை நீங்க என்ன குக்கிங் தெரியாதுன்னு தெரிஞ்சு ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சு பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம ரெஸ்டாரண்ட்ல அது வாங்கினேன். உங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். நான் தெரியாம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். நான் நினைச்சதை விட இவ பெரிய சித்தியா இருப்பா போல இருக்கு. இவகிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். I'm sorry. நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. பரவாயில்ல விடுமா. மனுஷங்க தப்பு செய்யறது சகஜம் தானே. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்ட பத்தி அதுவே பெரிய விஷயம். இல்லம்மா, அவ சொல்லணும்னு நினைச்சிருந்தா இந்த உண்மையை அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல. இன்ஃபேக்ட் தாத்தாவை கூட நேற்று மீட் பண்ணியிருக்கா. நினைச்சிருந்தா இந்த விஷயத்தை அப்ப கூட சொல்லியிருக்கலாம். நீ இந்த எல்லா உண்மையும் ஒத்துக்கிறதுக்கு ஏன் இத்தனை நாள் ஆச்சு? எந்த ஒரு பொண்ணும் அவ வாழ போற வீட்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அவ பேர் கெட்டு போறத விரும்ப மாட்டா. அதனாலதான் அன்னைக்கு அதை மறைச்சேன். அது கூட நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் என்னோட பேரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அதனாலதான் தெரியும்னு போய் சொன்னேன். அதுக்கப்புறம் உண்மையை சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வரல. அப்படி ஒருவேளை நான் உண்மையை சொல்லி இருந்தா நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிருப்பீங்க. ப்ளீஸ் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். பரவாயில்லம்மா. இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு வரும்போதே உங்க எல்லார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லணும்னு நினைச்சுதான் வந்தேன். தயவு செஞ்சு என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க. ஐ எம் சாரி மாயா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ பயந்ததுனால தான் இந்த விஷயத்தையே ஒத்துக்கிட்டேன்னு தோணுது. சரிதானே? எங்க கையும் களவுமா மாட்டிப்பியோன்னு பயந்த. நீ எல்லார் முன்னாடியும் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்ச. இவ்வளவு நேரம் கழிச்சு கடைசியில் உண்மையை ஒத்துக்கிட்ட.